கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. 5 மாநில தேர்தல்கள் நடைபெற்று அதோடைய கடைசி ஃபேஸில் இருக்கோம். நாளை மேற்கு வங்கத்தில் மீதியுள்ள இடங்களுக்கு ஃபேஸ் 2 இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அதோட வாக்குப்பதிவு எல்லாமே முடியுது. நாளை 29ஆம் தேதி முடிந்த உடனேயே அன்று மாலை 6 மணிக்கு முடியுதுன்னா 6:30 மணியிலிருந்தே உங்களுக்கு எக்ஸிட் போல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வர ஆரம்பிச்சிடும். இதில் என்ன ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பிலியபிள் வாக்குப்பதிவு 92.5% வாக்குப்பதிவு. 2 பேரும் அதாவது முதன்மை கட்சிகள் 2 தான். மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி. அதை தவிர 2 கட்சிகள், அதை தவிர நிறைய கட்சிகள் இருக்காங்க. அதை தவிர 2 முக்கியமான கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், இடதுசாரிகள். இதில் இந்த காங்கிரஸ், இடதுசாரிகள் 2 பேருமே ஒரு காலத்தில் மேற்கு வங்கத்தை ஆண்டவர்கள். இதில் திரிணாமுல் காங்கிரஸ் கடந்த 3 முறையாக தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் மம்தா பானர்ஜி தலைமையில் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இந்த முறை எப்படியாவது பாரதிய ஜனதா திரிணாமுல் காங்கிரஸை தோற்கடித்து விட வேண்டும் என்று களத்தில் இறங்கியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் அந்த ஒரு ஹெவி ஓட்டிங்க்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து சொல்வது அத்தனை பேருக்கும் மம்தா பானர்ஜியை பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்கிற எண்ணம். அதனால இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் வெளியே வாக்களித்திருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி அவங்க கட்சி என்ன சொல்றாங்கன்னா, அந்த SIR என்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடைபெற்றது. அந்த பெயர் பட்டியலில் பெயர் நீக்கம் சேர்ப்பு நடந்தது இல்லையா, தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம். அதை கண்டு பயந்து போனவர்கள், அதில் 70-80 லட்சம் பேருக்கு மேலே அவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு, அது இன்னும் ஒரு 30-40 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அதை இன்னும் சேலஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எங்கே தங்களுடைய வாக்குகள் பறிபோய் விடுமோ என்ற பயத்தில் அத்தனை பேரும் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு திரிணாமுல் சைடில் சொல்றாங்க. யார் அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு பிக்சர் தெளிவாகும் எக்ஸிட் போல்ல. அதற்கு பிறகு மே 4ஆம் தேதி தான். இப்போ என்ன நம்ம இந்த எங்கெல்லாம் வாக்குப்பதிவு நடக்க உள்ளது, அதில் என்ன நமக்கு தகவல் அப்படிங்கிறத பற்றி ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்கு. சென்ற முறை இருக்கக்கூடிய ரிசல்ட் எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா, எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் என்ன நடந்திருக்குன்னா சென்ற முறை காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் இந்தியன் செக்குலர் ஃப்ரண்ட் என்ற 3 அமைப்புகள் ஒன்றாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால அவங்க அத்தனை பேரும் கூட்டணியாக போட்டியிட்டாலும் அவங்களுக்கு மொத்தமாக இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல தான் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. இந்த முறை எல்லாம் பிஞ்சிட்டாங்க. ஸோ இடதுசாரிகள் தனியாக நிற்கிறார்கள், காங்கிரஸ் தனியாக நிற்கிறது, இந்த இந்தியன் செக்குலர் ஃப்ரண்ட்டை சேர்ந்தவர்களும் தனியாக நிற்கிறார்கள். சென்ற முறை என்னாச்சுன்னா, வெற்றி பெற்றவருக்கும் 2ஆம் இடத்துக்கு வந்தவருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் என்பதை விட இந்த தேர்ட் ஃப்ரண்ட் ஒரு அமைப்பாக போட்டியிட்டார்கள் அல்லவா, அவர்கள் அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்கள்தான் யார் தோற்க வேண்டும் என்பதை முடிவு செய்தது. அவங்களுக்கு வாக்கு போகாமல் வேறு யாருக்காவது போயிருந்தால் வென்றவர் தோற்றிருப்பார், தோற்றவர் வென்றிருப்பார். இந்த 294 பேர் உள்ள அந்த அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல 117 இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு மார்ஜின் நடந்திருக்கு. இதுல 74 இடங்கள்ல திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயித்திருக்கிறது, 43 இடங்களில் பாரதிய ஜனதா ஜெயித்திருக்கிறது. என்னன்னா இந்த 117 74 + 43ல இந்த இடத்துல தான் என்ன நடந்திருக்குன்னா, இந்த இருவருக்கும், திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்குமான இடைவெளி அதை விட அதிகமாக காங்கிரஸ், இடதுசாரிகள், இந்தியன் செக்குலர் ஃப்ரண்ட்டுடைய கூட்டணி வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதனால தான் இந்த தடவை என்ன சொல்றாங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்க, ஐயா இடதுசாரிகள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாக்குகள் வாங்கட்டும், அவங்க வாக்குகள் வாங்கினாங்கன்னா நாங்கள் அதிகமாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. இப்போ எப்படி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் விஜய் வாக்குகள் பெறுகிறாரோ, யாருடைய வாக்குகளை அவர் பிளந்திருக்கிறார், அதனால யாரை அவர் ஜெயிக்க வைக்க போகிறார், அவரே ஜெயிப்பாரா தெரியாது. ஆனால் விஜய் காரணமாக திமுகவோ அதிமுகவோ ஜெயிக்க போகிறார்கள். அதே தான் அங்கேயும் இடதுசாரிகளை முன்வைத்து இடதுசாரிகளுக்கு என்ன மாதிரி வாக்குகள் விழுகின்றனவோ அதன் அடிப்படையில் திரிணாமுலோ பாரதிய ஜனதாவோ ஜெயிக்க போகிறார்கள். இடதுசாரிகளுக்கு விழப்போகிற வாக்குகள் கடுமையாக குறைந்து அது பாரதிய ஜனதாவுக்கு போய்விட்டது என்றால் ஆட்சி மாற்றம் கட்டாயம்.
இடதுசாரிகளுக்கு விழப்போகிற வாக்குகள் நிச்சயமாக மமதாவுக்கு போகாது, பாரதிய ஜனதாவுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அங்கே அதே ஆன்டி இன்கம்பன்சி. மாறாக இடதுசாரிகளுக்கு இன்னும் அதிகமாக வாக்குகள் விழுகின்றன என்றால் பாரதிய ஜனதாவின் நிலை கஷ்டமாக போய்விடும். இவ்வளவுதான். இந்த தேர்தலில் இடதுசாரிகளுக்கு எவ்வளவு வாக்குகள் விழப்போகின்றன இந்த செகண்ட் ஃபேஸில் அப்படிங்கிறது தான் முக்கியமாயிடுது. சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அதெல்லாத்தையும் பார்த்துருவோம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த வாக்கெடுப்பு நடக்க போகிறது, இந்த 117 கான்ஸ்டிடுவன்சியும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த 117ல் 54 தான் நாளைக்கு போகுது. மீதியெல்லாம் ஏற்கனவே போயிருச்சு, ஃபர்ஸ்ட் ஃபேஸில் முடிஞ்சிருச்சு. இந்த 54 வேற அந்த ரிசல்ட் மாறக்கூடியது அப்படிங்கிறது வந்து பெங்கால்ஸ் அர்பன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பெல்ட், கொல்கட்டா, ஹவுரா, ஹூக்ளி, நார்த் 24 பர்கானாஸ், சவுத் 24 பர்கானாஸ், பர்தமான், மெதினிப்பூர், இந்த மாவட்டங்களில் தான் இது நடக்க போகிறது. இது எல்லாமே வந்து அர்பன், செமி அர்பன், ஸோ நகரம், கிராம பகுதிகள் கிடையாது, நகரம், இண்டஸ்ட்ரியல் காரிடார். இந்த இடத்துல வந்து ஹிஸ்டாரிக்கலி இடதுசாரிகளுக்கு ஒரு கணிசமான இடம் இருந்தது. ஏன்னா ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் பின்னணியில் வர்றவங்க அவங்களுக்கு வந்து ட்ரேட் யூனியன், முனிசிபல் நெட்வொர்க், அர்பன் கேடர், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் ஓரளவுக்கு இன்டாக்டாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் காரணமாக வைத்து அவர்கள் வாக்குகளை மேற்கொண்டு பெறலாம் அல்லது பெறாமலும் போகலாம். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னெல்லாம் இது எப்படி இவர்கள் வெற்றி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு 2021 தேர்தலை அடிப்படையாக வச்சு பார்ப்போம். சென்ற முறை வந்து டயமண்ட் ஹார்பர் அப்படிங்கிற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 17% வாக்குகள் விழுந்தன. ஆனால் அந்த இடத்துல வெற்றி பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் அடுத்து வந்த பாரதிய ஜனதாவை விட வெறும் 7% தான் அதிகமாக வாங்கியிருந்தது. ஸோ இந்த 17% தான் லம்பா அங்கே போனதுனால, அதை எதிர்கட்சிக்கு போகாமல் ஆளும் கட்சிக்கும் போகாமல் மூன்றாவது ஃபோர்ஸுக்கு போனதுனால டிஎம்சினால், அதாவது திரிணாமுல் காங்கிரஸ்னால் ஜெயிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஹவுரா நார்த் கான்ஸ்டிடுவன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இடதுசாரிகளுக்கு 5% வாக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் நேரவாக 3% ஜெயிச்சுது. உத்தரபாரா கான்ஸ்டிடுவன்சியில் இடதுசாரிகளுக்கு 21% வாக்குகள், விக்டரி மார்ஜின் 18%. இப்படி தான் வந்து இந்த 3 இடமுமே திரிணாமுல் காங்கிரஸுக்கு கிடைச்சிது. பாரதிய ஜனதா தோற்று போனது. ஆனால் இப்போ அந்த இடதுசாரிகளிலிருந்து பாரதிய ஜனதாவுக்கு இந்த வாக்குகள் விழுந்தால் அப்படியே ரிசல்ட் மாறி போயிடும். இதே மாதிரி சிங்கூர் வந்து ரொம்ப பிரபலமான தொகுதிங்க. சிங்கூரில் தான் வந்து இந்த சிங்கூர், நந்திகிராம் என்னும் 2 இடங்களில் தான் மம்தா பானர்ஜி இடதுசாரிகளை தோற்கடித்து மேலே வருவதற்கு காரணம். அங்கே ஒரு டாட்டாவுடைய நானோ கார் ஆலை அமைப்பதாக இருந்து நிலத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த அரசே நிலத்தை, இடதுசாரி அரசு அப்பொழுது ஆட்சியில் இருந்தது, அவர்கள் நிலத்தை பெற்று அதை டாடா நிறுவனத்துக்கு தருவதாக வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் காம்பன்சேஷன் சரியாக தரப்படலை. அதனால சிங்கூர் மக்கள் பயங்கரமாக போராடினார்கள். அந்த போராட்டத்துக்கு மம்தா பானர்ஜி தலைமை தாங்கினார். அவர் அப்பொழுது ஆட்சியில் இல்லை. புத்ததேவ் பட்டாச்சாரியாங்கிற கம்யூனிஸ்ட் லீடர் தான் அப்பொழுது வந்து முதல்வராக இருக்கிறார். அந்த போராட்டத்தின் விளைவாக அந்த ப்ராசஸே கேன்சல் ஆச்சு. கம்ப்ளீட்டாக டாடா நானோ கார்கள் வந்து குஜராத்துக்கு இடம் மாறினாங்க. அடுத்து வந்த தேர்தலில் மம்தா பானர்ஜி ஜெயிச்சாங்க. அதோட கம்யூனிஸ்ட் கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் இந்த பாக்கெட்லாம் அந்த கம்யூனிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சமாவது இருக்குது. இதோ அந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா 2வது பெரிய கட்சியாக தன்னை நிர்ணயித்து கொண்டாலும் கம்யூனிஸ்டுகள் ஒட்டுமொத்தமாக அழிந்து விடவில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த சிங்கூரில் தான் கம்யூனிஸ்டுகளுக்கு 14% வாக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் 12% வித்தியாசத்தில் ஜெயிச்சுது. இதே மாதிரி வரிசையா லிஸ்ட்டு, சந்தன் நகரில் 19% கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்கு, ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் 17% ஜெயிச்சுது. இப்படி நம்ம வந்து வரிசையாக நிறையா இடங்களை சொல்லலாம். அப்போ இதுலேருந்து ஒன்று ரொம்ப தெளிவாக தெரிகிறது. இடதுசாரிகளுக்கு இதே அளவில் வாக்குகள் விழுந்தால் 2026 பாரதிய ஜனதா ஜெயிப்பது கஷ்டம். மாறாக இடதுசாரிகள் பெறக்கூடிய வாக்குகள் குறைந்தால் கட்டாயமாக பாரதிய ஜனதாவுக்கு, அதுவும் அந்த வாக்குகள் பாரதிய ஜனதாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா நிச்சயமாக பாரதிய ஜனதா ஒரு ஆட்சி மாற்றத்தை அங்கே கொண்டு வரலாம். இது 2016 2021 இடதுசாரிகளுடைய ஒரு கணிசமான வாக்குகள் வந்து பாரதிய ஜனதாவை நோக்கி நகர்ந்து விட்டன. ஆனால் 2021 26 இன்னும் நகருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பல இடங்களில் வெறும் 2 to 3% தான் விக்டரி மார்ஜின்.
ஸோ அது இவ்வளவு ஈஸியாக ஃப்ளிப் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து இடதுசாரிகளை இல்லை அவ்வளோதான் அவங்களுடைய காலம் முடிஞ்சிடுச்சு என்று சொல்ல முடியாது. முக்கியமாக வந்து அவங்க பயங்கர வேகமாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முதல்ல பண்ணியிருக்கிறது வந்து தங்களுடைய வயதான தலைவர்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு நிறைய இளைஞர்களுக்கு வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கேண்டிடேட்ஸாக சூஸ் பண்ணியிருக்காங்க. பூத் லெவல் பிரசன்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அடுத்தது ஆஸ் யூஷுவல் எப்பவும் ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது. திரிணாமுல் காங்கிரஸும் கெட்டது, பாரதிய ஜனதாவும் கெட்டது, நாங்கள் தான் சரியானவர்கள் அப்படின்னு அவங்க வந்து தங்களை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று கவனிச்சிங்கன்னா வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் பஞ்சாயத்து எலெக்ஷனில் இடதுசாரிகள் பாரதிய ஜனதாவை விட பல இடங்களில் சிறப்பாக ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் மக்கள் வந்து அசம்பிளி எலெக்ஷனையும் லோக்கல் பாடி எலெக்ஷனையும் வெவ்வேறதாக தான் கருதுவாங்க. அவங்க வந்து 3 தேர்தலையுமே வெவ்வேறு மாதிரி பார்க்குறாங்க. பொதுவாக உள்ளாட்சி வந்து ஒரு மாதிரியாகவும், சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியாகவும், நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரியாகவும் தான் அவங்க வாக்களிக்கிறாங்க. பட் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த ஃபேஸ் 2ல இடதுசாரிகள் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன மாதிரி வாக்கு கிடைக்க போகிறது என்று. இன்னொரு பிரச்சனை அதை நம்ம ஆரம்பத்திலேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். சென்ற முறை காங்கிரஸும் இடதுசாரிகளும் சேர்ந்து போட்டியிட்டார்கள். அதனால் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சாலிடேஷன். இப்போ நம்ம இடதுசாரிகள் வாக்குகளை பெற்றார்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் காங்கிரஸ் வாக்குகளும் சேர்ந்திருக்கு. இந்த முறை காங்கிரஸும் இடதுசாரிகளும் பிரிந்து விட்டார்கள். காங்கிரஸுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு 4-5% காங்கிரஸுக்கு அது தொடர்ச்சியாக கிடைக்கலாம். ஆனால் அது இடதுசாரிகளிடமிருந்து போய்விட்டால் மீண்டும் பாரதிய ஜனதா ஜெயிப்பதற்கான அந்த ஒரு புஷ் பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதையும் பார்க்கணும். கிட்டத்தட்ட இப்பொழுதைக்கு கண்ணில் தென்படுவது அதில் மாற்றம் இருக்கிறதாங்கிறது வந்து எக்ஸிட் போலில் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும். இந்த கிட்டத்தட்ட இருமுனை போட்டி என்றாலே அது வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் தான் அப்படிங்கிற நிலையாக 2016 ஆனது, 2021 இன்னும் அதிகமானது, 2026 இப்பொழுது மேலும் அதிகமாக போகிறது. இந்த பீரியடில் தான் தொடர்ச்சியாக இடதுசாரிகள் ஆட்சியில் இருந்தார்கள், திரிணாமுல் காங்கிரஸிடம் தோற்றார்கள், பாரதிய ஜனதாவிடமும் தோற்று 3வது இடத்துக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் அடுத்து வந்துட்டாங்க. அங்கிருந்து இன்னும் கீழே போகிறார்களா இல்லை மேலேறி வர முடியுமா அப்படிங்கிறதுல தான் வந்து மேற்கு வங்கத்தில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பது முடிவாக போகிறது. நாளைக்கு மாலை வரக்கூடிய எக்ஸிட் போல்ஸை அடிப்படையாக வைத்து நாளை மறுநாள் நான் உங்களோட பேசுகிறேன். அதுக்கப்புறமா மே 4 சந்திப்போம் மீண்டும் இந்த தேர்தல் பற்றிய விஷயத்தோட. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.